ஹாய் சகு, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லோகோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஓகே சகு, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன்ஸு. அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது அட்வான்ஸ் லெவலில் வரும். அதை வச்சு எப்படி நம்ம குந்தன் டிசைன்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எதனாலனா சில பேர் பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக ப்ளவுஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்க. அவங்களுக்கு குந்தன் ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கிளாஸ். ஓகே சகோ, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குந்தன் ஸ்டோன் என்கிட்ட இப்போதைக்கு திலகம் ஷேப் தான் இருக்குது. உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறத திலகம் ஷேப் ஒன்று கொடுத்துருப்பேன், ரவுண்ட் சர்க்கிள் ஒன்று கொடுத்துருப்பேன் இல்லையா, 2 ஷேப் கொடுத்துருப்பேன். இப்போ நான் திலகம் ஷேப்பில் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் சர்க்கிள்லேயும் யூஸ் பண்ணணும். சர்க்கிளில் நீங்கள் இப்படி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இந்த ஹோல்ஸ் இந்த பக்கம் இருக்கணும், இந்த ஹோல்ஸ் இந்த பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். திலகமில் இப்படி வச்சு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ நான் திலகமில் எப்படி யூஸ் பண்ணணும், சர்க்கிளில் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். பட் இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா. இப்போது நான் இந்த குந்தன் ஸ்டோனை உரமாக வச்சிடுறேன். இந்த இடத்துல நான் இப்போ போட போகிறேன் அப்படின்னா, இங்கே நான் ஸ்விங் த்ரெட் தான் எடுக்கணும். சில்க் த்ரெட் எடுக்கக்கூடாது, ஸ்விங் த்ரெட்டு தான் எடுக்கணும். இதை எடுத்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். இப்போது குந்தன் ஸ்டோனு இந்த கீழே இருக்குது இல்லையா, இதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சர்க்கிள்னால் எந்த சைடு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போது இப்படி ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளே தள்ளிட்டு இப்போ அந்த த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி அவுட்லைனில் நான் ஸ்டிச் கொடுக்குறேன். நல்லா இப்படி ஃப்ரீயாக இழுத்துட்டு இப்போது இப்படி அவுட்லைனில் நான் ஸ்டிச் கொடுக்குறேன், ஓகேவா. இதை இப்படி படுத்த மாதிரி வச்சு எண்ணாட் போட்டுக்கலாம். ஸ்டிச் கொடுத்து அவுட்லைனில் இப்படி ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். ஓகே, அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கீழே இழுத்துக்கோங்க. இப்போது இங்கே அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பண்ணுங்கள். எனக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பீட் கலரில் தான் த்ரெட்டு யூஸ் பண்ணணும் இதுக்கு. இல்லைன்னா நரம்பு யூஸ் பண்ணிக்கலாம், நைலான் த்ரெட், ஓகேவா. மேலே அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சகோ, முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே சர்க்கிளில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கிள் ஒர்க்கும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போது என்கிட்ட சர்க்கிள் அவைலபிளில் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறது. சர்க்கிளில் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி வச்சுக்கணும், ஓகேவா. இப்போது நம்ம இப்போது ஒரு இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி இப்போ இங்கே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி பேக்லாக் போட்டு எடுக்கிறோமோ, இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி நான் பேக்லாக் போட்டு எடுத்துட்டு நீடில் நம்ம இதை எடுத்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்னா இந்த இடத்துல நீங்கள் பேக்லாக் போட்டு எடுக்கணும், ஓகேவா. இப்போ சர்க்கிள் இங்கே தான் நீங்கள் சென்டர் பாயிண்ட் இங்கே தான் நீங்கள் பேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல பேக்லாக் போட்டு எடுத்துக்கணும். சர்க்கிள் உள்ளே விட்டுட்டு வெளியே நீங்கள் ஸ்டிச் கொடுத்து எண்ணாட் போடணும், ஓகேவா. எண்ணாட் போட்டு இழுத்துட்டு திரும்பி இந்த பக்கம் ஹோல்ஸில் இப்படி விட்டு எடுத்து எண்ணாட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும், ஓகேவா. அதான் சகோ, இன்றைக்கி நம்ம குந்தன் ஸ்டோன் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ளவுஸ் டிப்ஸ் பார்க்கலாம். ஓகே சகோ, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.